அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்விடம் நாம் கேட்கும் துவாக்கள் ஒருபோதும் நிராகரிக்கப்படுவதில்லை. நாம் கேட்கும் துவாக்களை நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு திருப்பி தருவான், பதில் தந்தே தருவான். 3 விதங்களில் பதில் தருவான். ஒன்று, நாம் கேட்டதை உடனடியாகவும் தரலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தாமதப்படுத்தியும் தரலாம். அந்த தாமதம் என்பது வருடக்கணக்காகவும் ஆகலாம். அதில் இருக்கிற அந்த இடைப்பட்ட அந்த காலத்தில் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நம்ம கேட்டதை விட சிறந்தது நமக்கு கிடைக்கும். 2வது விதம் எப்படின்னா, நமக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்து ஏதாவது ஒன்று வர இருக்கும், அதிலிருந்து அல்லாஹ் நாம் கேட்கும் துவாக்களின் மூலமாக நம்மை காப்பாற்றி விடுவான். 3வது விதம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியவர்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் தான் இதை செய்வான். இந்த உலகத்தில் எதுவுமே தராமல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மறுமையில் தருவான். இப்படி நாம் கேட்கும் துவாக்கள் 3 விதங்களில் கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். நான் துவா கேட்டேன், என் துவா கபூலாகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. நாம் கேட்டது நிச்சயமாக கிடைக்கும். அந்த இடைப்பட்ட அந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். துவா கேட்டு நமக்கு கிடைக்கலனா இன்னும் சிறந்த துவாக்கள் என்ன இருக்குது, எந்த நேரத்தில் கேட்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். அதாவது சிறந்த நேரங்கள் இருக்குது, சிறப்பான துவாக்கள் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி நம்ம கேட்கணும். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு சொல்லிட்டு ஒரு நேரத்தை வச்சுருக்கிறான். அந்த நேரத்தில் தன்கிட்ட வந்தவங்கக்கிட்ட மறுக்காமல் அவன் தருவான். அந்த நேரம் தான் தஹஜுத் நேரம், இரவின் 3இல் 1 பகுதி. அந்த நேரம் ஊரே அடங்கிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் தான் நம்மை படைத்த ரப்பு 7வது வானத்திலிருந்து முதல் வானத்திற்கு இறங்கி வருவான். இறங்கி வந்து அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? என்னுடைய அடியான் யாராவது இருக்கிறாங்களா? அவன் பாவம் மன்னிப்பு கேட்டால் அவன் பாவங்களை நான் மன்னிச்சிடுவேன். அவனுக்கு ஏதாவது தேவை நான் கேட்டால் அவனோட தேவைகளை நான் நிறைவேற்றி வைப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பகிரங்கமாக சொல்கிறான். அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம எழுந்து அவன்கிட்ட என்ன கேட்டாலும், உங்கள் விதியில் இல்லாதது கேட்டாலும் அவன் தருவான். நீங்களே சில காரியங்கள் நினைப்பீங்க, நிச்சயமாக இது நம்மளால் முடியாது, நம்முடைய தகுதிக்கு இது செட் ஆகாது சொல்லி சில விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம கேட்கக்கூட மாட்டோம். ஆனால் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தருவான். அவ்வளவு சிறந்த ஒரு நேரம். நம்பிக்கை மிக முக்கியம். அந்த நேரத்தில் நாம் கேட்டது எல்லாமே கிடைக்கும். நிறைய பேரோட வாழ்க்கை இந்த தஹஜுத் நேரத்தில் ஏஞ்சி துவா கேட்டதன் மூலமாக மாறி இருக்குது, கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. அப்படி உங்கள் வாழ்க்கையும் மாறணும், உங்கள் கஷ்டங்கள் நீங்கணும்னா சிரமம் பார்க்காம தஹஜுத் நேரத்தில் ஏஞ்சி துவா செய்யுங்க. அந்த நேரத்துக்கு சொல்லிட்டு ஒரு சிறப்பான துவா இருக்குது. அந்த துவாவை நீங்கள் ஓதி கேட்டால் நிச்சயமாக 100% நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம், நம்ம கேட்டது கிடைக்கும் சொல்லிட்டு. அந்த துவாவை அவசியம் ஓதி கேளுங்க. அந்த துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். துவாவை சொல்கிறேன், மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு இரவில் ஏஞ்சி இந்த ஒரு துவாவை ஓதி கேளுங்க. இப்போ அந்த துவா என்னென்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹும்மக்ஃபிர்லி. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹும்மக்ஃபிர்லி. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை. ஆட்சி அவனுக்கே உரியது, புகழும் அவனுக்கே உரியது. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன். எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே உரியது. அல்லாஹ் தூய்மையானவன். அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் மிக பெரியவன். நன்மைகள் செய்யவும் தீமைகளில் இருந்து விலகவும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் ஆற்றலும் சக்தியும் இல்லை. யா அல்லாஹ், என்னை மன்னித்தருள்வாயாக.
இதில் இருக்கிற துவாக்கள், அதாவது ஒரே ஒரு துவா தான், நிறைய சிறப்பான துவாக்கள் சேர்ந்து அடங்கிய துவா. சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 4 திக்ருகள் அல்லாஹிற்கு பிடித்த திக்ருகளில் அது இருக்குது. ஃபஸ்ட்டில் இருக்கிற லைன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, அது ஒரு கலிமா. அந்த ஒரு கலிமாவை நம்ம சொன்னால் உடனடியாக 5 வித நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஸ்வர்க்கத்தின் பொக்கிஷங்களில் இருக்கிற ஒரு வார்த்தை அது. கடைசியாக அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அதாவது பாவம் மன்னிப்பிற்கான வார்த்தை. இவ்வளவும் அடங்கியிருக்கு. சின்ன துவா தான், பவர்ஃபுல்லான ஒரு துவா. அதனால தான் இந்த துவாவை ஓதி, அதாவது நம்ம நைட்டு தூங்கி கொண்டே இருக்கிறோம், திடீர்னு நமக்கு விழிப்பு வருது. விழிப்பு வந்த உடனே இந்த ஒரு துவாவை ஞாபகம் வச்சு ஓதுனா நாம் கேட்டது கிடைக்கும். நாம் பாவ மன்னிப்பு கேட்குறோமா, பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். அதன் பிறகு நாம் ஏந்திரிச்சு உது செஞ்சு தொழுதா நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த தொழுகையை தொழுதுட்டு நம்ம என்ன துவா செஞ்சாலும் நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செஞ்சு தருவான். அதாவது தஹஜுத் நேரத்தில் எழுந்து தொழுது துவா செய்வது ஒரு புறம் இருக்குது. இந்த ஒரு துவாவிற்கு நம்ம தொழுகை இல்லாமலேயே அந்த நம்மளுடைய துவாக்களை கபூலாக்கிற சக்தி ஒன்று இருக்குது. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவா. எப்போ நீங்கள் தஹஜுத் எழுந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. பிறகு நீங்கள் தொழுவுங்க. தொழுது முடிச்சுட்டு இந்த துவாவை நீங்கள் ஓதலாம். ஏன்னா சிறப்பான திக்ருகள் அடங்கியிருக்கு. இந்த துவாவை நீங்கள் ஒரு 11 முறையாவது தஹஜுத் நேரத்தில் ஏஞ்சி, அதாவது தொழுது முடிச்சுட்டு துவா செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா என்னுடைய சொந்த அனுபவம் இது. நானும் இதை ஓதியிருக்கிறேன், தனியாகவும் ஓதியிருக்கிறேன். தஹஜுத் தொழுதுட்டு பிறகு இந்த ஒரு துவாவை ஒரு 11 முறையும் ஓதியிருக்கிறேன், 33 முறை ஓதியிருக்கேன். அந்த மாதிரி கணக்கு வச்சு நான் ஓதியிருக்கிறேன். என்னுடைய பெரிய கஷ்டம் எல்லாம் தீர்ந்திருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். தீராத கஷ்டம் சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை. சில நேரங்களில் வாழ்க்கையில் சோதனைகள் எல்லாம் மீறி போகும். நம்ம 5 வேளை தொழுவோம், துவா செய்வோம், எதுவுமே நம்ம கட்டுக்குள்ளே இருக்காது. அதை மீறி போகும். தொடர்ந்து கண்ணீர் வடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய துன்பங்கள் மாறி மாறி வரும். நிறைய தடைகள், தோல்விகள் சொல்லிட்டு லைஃப்பில் சறுக்கல் வரும் சில நேரங்களில். அந்த நேரத்தில் சிரமம் பார்க்காம தஹஜுத் எழுந்திட்டு இந்த ஒரு துவாவை ஓதி அல்லாஹ்விடம் உதவி கேட்டு பாருங்கள். நம்பிக்கையுடன் நீங்கள் கேட்கணும், கண்ணீருடன் கேட்கணும். அந்த நேரத்தில் சஜிதால கேளுங்க. ஏன்னா நம்மை படைத்த இறைவன் நமக்கு மேலே இருந்து பார்த்து கொண்டு இருக்கின்றான். ஏன்னா அவன் எதிர்பார்க்குறான், என்னோட அடியன் யாராவது இருக்கிறானா, என்கிட்ட துவா கேட்குறானா சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரம் அது. சரியாக அந்த நேரத்தில் நாம் அவனிடம் உதவி கேட்கும்போது உடனடியாக உதவி வரும். ஒரு நாள் ஓதுனாலே நல்ல பலன் கிடைக்கும். ஒரு நாள் ஓதி பலன் இல்லை சொல்லிட்டு விட வேண்டாம். தொடர்ந்து ஒரு வாரமாவது நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கை மாற இந்த நேரம், இந்த துவா முக்கிய காரணமாக இருக்கும். உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.